பிரைஸ் லார்ட்ஸ். இன்றைக்கு ஒரு சின்ன விஷயத்தை குறித்து நான் பேச போகிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 23லேருந்து பார்க்கலாம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியுமாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். பாருங்க, யோசேப்பு மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கி போட்டிருந்தார். அவங்களுடைய தகப்பனார் ஒரு பலவர்ண அங்கியை அவன் மேலே போட்டிருந்தாங்க. பின்பு அவர்கள் அதை என்ன பண்ணாங்களாம், அந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டு, அது தண்ணீர் இல்லாத குழியாக இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது சகோதரர்கள் யாரு? யாக்கோபின் சகோதரர்கள். யாக்கோபுக்கு பிறந்த அந்த 12 பேரில் யாக்கோபு மேலே யாக்கோபுக்கு தெரியாத கர்த்தரா? யாக்கோபு எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் எத்தனை தரிசனங்களை காமிச்சார், எப்படியெல்லாம் அவர் வழிநடத்தி வந்தார், எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த யாக்கோபின் பிள்ளைகளுக்கு யாக்கோபுக்கு இருந்த அந்த ஞானம், யாக்கோபுக்கு இருந்த அந்த கர்த்தரோடு கனெக்ஷன் இல்லாததுனால அந்த நல்லொழுக்கங்கள், நல்ல புத்தி அந்த பசங்க கிட்ட வரல. எப்போ இந்த யோசேப்பு அந்த அழகான உடையை போட்டிருந்தாரு, அந்த உடையை கழற்றி என்ன பண்ணுறாங்களா, தண்ணீர் இல்லாத குழியில் போட்டு அங்கேயே கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஒரு மனுஷனுடைய அந்த ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேலே ஆண்டவருடைய அபிஷேகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதை பொறுக்க முடியறதில்லை. அது என்ன பண்ணுறாங்க, ஸ்பாயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கெட்டதாக பேசுறது, அவங்கள பார்த்து தப்பாக சொல்கிறது, இது மாதிரியெல்லாம் பண்ண உடனே என்ன நினைக்கிறாங்க, இவங்கள நம்ம தள்ளிடலாம், இவங்களை இந்த இடத்துல இருந்து அவங்கள கெட்ட பேர் வர வச்சு அவங்கள அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் யார் கண்ணு வேணாலும் மூடலாம், கர்த்தருடைய கண்ணை நம்ம மூட முடியாது. ஓகேயா? ஆனால் அவனை எடுத்து தண்ணீர் இல்லாத குழியில் போட்டாங்களாம். தண்ணீர் உள்ளகிற குழியில் போட்டாலும் சாவுறது ஒரு மாதிரி தான், தண்ணி இல்லாத குழியில் போட்டாலும் சாவுறது ஒரே மாதிரி தான். ஓகேயா? தண்ணி இல்லாமல் இருக்கும்போது அவன் என்ன பண்ணிருப்பான், கத்திருப்பான். தண்ணி உள்ளே போட்டால் கத்த முடியாது. இப்போ தண்ணீர் இல்லாத ஒரு இதில் போட்டு அவன் கத்துறான், யோசேப்பு கத்துறான். ஆனால் அவன் ஒருத்தன் கத்தின்னு இருந்தால் கூட அந்த யாக்கோபின் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பிட மனசு வந்துச்சு. இன்றைய உலகம் அப்படி தான். கேட்டால் என்ன சொல்லுவா, நான் இந்த இதுக்கு போகிறேன், அந்த இதுக்கு போகிறேன், எனக்கு பைபிள் இவ்வளோ தெரியும், பைபிள் நாலேஜ் அவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பேசுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனை ஹர்ட் பண்ணிவிட்டு நம்மளால் எப்படி சாப்பிட முடியும்? ஆனால் கேட்டால் யாக்கோபின் பிள்ளைகள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிற விஷயத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன். இது ஒரு மனுஷனை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், ஒரு மனுஷனை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், அங்கே நம்ம நாமளும் போனோம். ஆனால் சடனாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கு எதுவுமே பண்ணல, நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் எப்படி சாப்பிட முடிஞ்சிச்சு, உங்களால் எப்படி சாப்பிட முடியுது, உங்களால் எப்படி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க முடியுது, என்ன துரோகம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எப்படி சாப்பிட முடிஞ்சிச்சு? அப்போ எப்போ ஒரு மனுஷன் அவன் யாக்கோபின் பிள்ளையாக அவன் எண்ணப்பட்டாலும், கர்த்தருடைய பிள்ளையாக எண்ணப்பட்டாலும், உனக்கு இந்த உன் மனசாட்சி ஒழுங்காக கர்த்தருக்கு முன்பதாக உன் மனசாட்சி ஒழுங்காக இருந்திருந்தால் உன்னால் சாப்பிட முடியாது. ஆனால் நீ சாப்பிட்ட பார்த்தியா, அங்கே தான் யாக்கோபின் சகோதரர்களை போல நீ நிற்கிற. ஒருத்தன் அந்த குழியில் விழுந்து கத்திட்டு இருக்கான், அண்ணா என்னை காப்பாற்றுங்க, ஐயோ நீங்களாம் இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கத்தின்னு இருக்கிறா. ஆனால் இவங்க அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். யாக்கோபின் சகோதரர்களை போல நாம் இருந்தால், மற்றவங்களை ஹர்ட் பண்ணிட்டு நிம்மதியாக சாப்பிட்டீங்கன்னா, நிஜமாக சொல்கிற கர்த்தருடைய ஆவி நம்மக்கிட்ட இல்லை. ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவன் கூட சேர்ந்து கஷ்டப்படணுமே ஒழிய, அவன் கஷ்டத்தில் நீ சாப்பிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற பார்த்தியா, இது கர்த்தருக்கு பிடிக்காது. யாக்கோபின் சகோதரர்கள் அதான் பண்ணாங்க. அவன் போட்டிருந்த அந்த பலவன் அங்கேயே எடுத்தாங்களாம். ஒருத்தர் மேலே ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கா, யாரோ ஒருத்தர் ஏதோ செய்கிறாங்களா ஆண்டவருக்காக, அவங்க செய்யட்டும். நீ ஏன் அதை கெடுக்க போகிற? எதுக்கு கெடுக்கிறதுக்கு பார்க்குறீங்க? கெட்டதாக பேசுகிறீங்க, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறீங்க, இல்லாததை இருக்கிறது போல் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால்,
பைபிளில் இருக்கிற வசனத்தை எடுத்து விடுறது. என்னது, ஆண்டவர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறார். அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? ஒரு மனுஷனை தேவன் அழைக்கும் போது ஒன்றுமே இல்லைனாலும் அவங்ககிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, இல்லாதவைகளும் இருக்கிறவைகளை போல பேசி அந்த மனுஷர்கள், அந்த யாரோ ஒருத்தர் ஆண்டவர் ஊழியம் பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது, குற்றப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, கெட்டதாக பேசி ஒன்றுமே செய்யாதவங்களை அசிங்கப்படுத்துறது. இதுதான் அந்த அவன் போட்டிருந்த உடையை கழட்டுறாங்க பாருங்க. சொல்லட்டுமா, ஒரு சில இடத்துல ஈவன் இஸ்மவேலர்கள் வந்து அவனை தூக்குனாங்க. குழியிலேருந்து தூக்குனவங்க யார்? இஸ்மவேலர்கள். அவன் அழகாக தூக்கின்னு போய் அந்த அரண்மனையில் போட்டான். ஆனால் குழியில் தள்ளுனவங்க யார்? நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, கூட்டத்தில் கண்டார்கள். அப்பொழுது எகிப்து தேசத்தில் கொண்டு போகும்படி ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். யூதா தன் சகோதரனை நோக்கி தமது ஒன்றுபடாதிருப்பதாக என்றால் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். அந்த குழியில் தள்ளுனவன் யாரு? யாக்கோபின் ஓன் பசங்க. ஆனால் மீதியானியர்கள் என்ன பண்ணாங்களா, வந்து அவனை குழியிலேருந்து தூக்குனாங்களா. சம்டைம்ஸ் பீப்புள் அவுட் சைட் ஆர் வெரி குட் தேன் த பீப்புள் இன்சைட், தெரியுமா? அப்போ வந்து எல்லாரும் அப்படியே பிளைண்டாக நம்பிடுறோம். குழியில் தள்ளுனவங்க அவங்க சகோதரர்கள்லாம், வேற யாரோ மீதியானர்கள் வந்து அவனை குழியிலிருந்து தூக்கி விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே சொல்கிற பாருங்க, யாக்கோபின் பிள்ளைகளாக இருக்கிறது பெருசு இல்லை, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கிறது பெருசு இல்லை. ஒரு மனுஷனை ஹர்ட் பண்ணிட்டு உன்னால் சாப்பிட முடியக்கூடாது, எனக்கு சாப்பாடு இறங்கக்கூடாது. உனக்கு ஒரு மனுஷனை ஹர்ட் பண்ணிட்டு நீ வந்து என்ன சொல்கிறது, போஸ் கொடுக்கறதுக்கு உனக்கு முடியாது. ஆனால் அப்படியும் நீ பண்ணுறன்னா நிஜமாக நான் சொல்கிறேன், தேவனுடைய ஆவி உங்ககிட்ட இல்லவே இல்லை. கொஞ்சம் தான் சாப்பாடு, இவ்வளோதான் சாப்பாடு. ஒரு மனுஷன் இன்றைக்கி இருக்கிறா நாளைக்கு போகிறான், அவ்வளோதான் சாப்பாடு. ஒரு மனுஷன் சாப்பிடும்போது ஒருத்தர் ஐயோ நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமே, ஏன் அந்த குணம் இல்லாமல் போயிடுச்சு? தள்ளுற குணம் உனக்கு இருக்கு, ஆனால் மீதியானிற்கு தூக்கி விடுற குணம் இருக்கே. அப்போது யாக்கோபின் பிள்ளைகளாக இருந்து மற்றவர்களுடைய பலவர்ண அங்கே பிச்சு போடுற வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கர்த்தர் அதை கண்டிப்பாக அங்கீகரிக்கவே மாட்டார். குழியில் தள்ளுறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, இதெல்லாம் அந்த என்னைக்கு ஒரு கிறிஸ்தவ மனுஷர்களுக்குள்ளே இது என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் அவன் உண்மையான தேவ பிள்ளையை அவன் மாற முடியும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்களா, அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். எப்படி உட்கார முடியுது? யோசேப்புக்கே அந்த நிலைமை அவங்க பண்ணாங்கன்னா உனக்கும் பண்ணுவாங்க, எனக்கும் பண்ணுவாங்க. யாரு? ஓன் பிரதர்ஸ், யோசேப்பின் சொந்த சகோதரர்கள் செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் நம்ம கிட்ட இருந்து மாறட்டும். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு மனுஷன் கஷ்டப்படப்ப ஏசப்பா பாருங்க, அந்த 5000 பேருக்கு ப்ரீச் பண்ணவர் அவரு, ஜனத்தை கூட்டினவர் அவரு. ஆனால் அந்த பசின்னு வரும்போது மற்றவர்களை பார்த்தாரு. எப்படி அது மற்றவங்களுடைய வயிறு பசி ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்றவங்கள ஹர்ட் பண்ணிட்டு நீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நீ எப்படி சாப்பிட்ற, எப்படி நீ போஸ் கொடுக்குற? அப்போ ட்ராமா தானே எல்லாமே. அந்த மாதிரி ட்ராமா ஒரு கிறிஸ்தவன் கிட்ட இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அவரை போல, ஒருவேளை அந்த இடத்துல அவர் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அந்த மாதிரி நம்ம யோசித்தோம்னாவே இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் நம்மக்கிட்ட வராது. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு பி வெரி, எதை பார்த்த உடனே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தேர் ஆர் பீப்புள், பட் வி ஷுட் நாட் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். நம்மளுடைய வாழ்க்கையில் இது இருக்கக்கூடாது. ஆண்டவரே, மற்றவர்களை கஷ்டப்படுத்தி என்னால் சாப்பிட்றதுக்கு, நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு நான் உட்காரக்கூடாது. அது உறுத்துனவுன்னு தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தாங்கன்னா அந்த சாப்பாடு உனக்கு சாப்பிட முடியக்கூடாதுன்ற, ஐயோ பாவம் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களோ, என்ன யோசித்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீ சாப்பிடாம இருந்தனா சல்யூட். ஆனால் நீ சாப்பிட்ட, நீ போஸ்ட் கொடுத்த பாரு, அங்கே தான் நீ நிற்கிறது. இன்றைய உலகம் இப்படி தான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாப்பட்ட கெட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது வேண்டாம். மற்றவர்களுடைய பலவர்ண அங்கியை பறித்து பொறாமையினால், வைத்தறிச்சினால் நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ தள்ளுறியோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவமானப்படுத்துறியோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீ கீழே தள்ளுறியோ, அந்த யோசேப்பு ஆண்டவர் அப்படியே விட்டாரா? ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யோசேப்பு சாப்பாடு எடுத்துட்டு யார் அவருடைய சகோதரர்கிட்ட வரும்போது ஏசப்பா யோசேப்போடவே வந்தார். அந்த யோசேப்பை எப்போ குழியில் தள்ளினாங்களோ ஏசப்பாவை குழிக்குள்ளே போனார்.
மீதியானவர்கள் அவனை தூக்கி எடுக்கும் பொழுது இயேசுவும் யோசேப்புக்கு பின்னால வந்து எகிப்துக்கு போய் எகிப்திலே யோசேப்போடு இருந்தார். ஆனால் சகோதரர் கூட இருந்தாரா? இல்லை. கெட்ட எண்ணம் பிடித்த சகோதரர்கள் கூட இயேசு இருக்கவில்லை. மாறாக எங்க போனார்? எவனை தள்ளுனாங்களோ அவர் பின்னாடி தான் இயேசுவை போனார். அங்கே போயிட்டு அப்படியே விட்டாரா? சிறைச்சாலைக்குள்ளேயும் போனார். அவன் அரண்மனையில் உட்காரும் போது அவர் பக்கத்தில் இருந்தார். ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். கெட்ட எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த மனசுக்குள்ளே ஒரு சின்ன எண்ணம் இருக்கு இல்லையா, ஒருத்தனை கெடுக்கணும், ஒருத்தருடைய அந்த இதை நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம், அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து போடணும். இல்லை அந்த எண்ணத்தோடு நம்ம ஊழியம் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஊழியமாகவே இருக்காது. நல்லெண்ணத்தோடு சின்ன சின்ன விஷயம் தான். ஆண்டவர் வந்து பெரிய பெரிய விஷயத்த ஒன்றும் பார்க்கறதில்ல, சிறு விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். மனசுக்குள்ளே ஐயோ அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்களே அப்படின்ட்டு நினைக்காம நம்ம போய் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நம்மளும் வர வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிட்டு நல்லா நீ சாப்பிட்ற, நீ போஸ்ட் கொடுக்குறேன்னா உன் மனசு ஆண்டவருக்கு போயிட்டு எவ்வளோ தூரமாக இருக்குன்ட்டு மட்டும் யோசித்து பார்த்துக்கணும். அப்போ ஏற்பட்ட காரியங்கள் நமக்கு சாப்பாடு தானே, யாரை சாப்பிட்டுட்டு போட்டோம், ஐயோ ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே, அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட எப்போ வருது இல்லையோ உண்மையாகவே ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியாது. அப்படியேப்பட்ட கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறது வேண்டாம். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது நாமளும் கஷ்டப்படலாம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வேணாம். மற்றவங்க கஷ்டப்பட்டு அதுலேருந்து வர சந்தோஷம் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க கஷ்டப்படும் போது அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்படலாம். யாராக இருந்தா என்ன, மனுஷன் தானே, ஆண்டவர் எல்லாருக்காக மறிச்சார் தானே. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த கெட்ட எண்ணங்கள் நமக்கு வேணாம். உள்ளத்தில் உண்மையை எதிர்பார்க்குற தேவன், அவுட் சைடு இல்லை. He always looks inside. ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே பார்க்குறாரு. ஆமேன். யோசேப்பு போயிட்டான், அதோட வந்து முடியுதா? அவனை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே எடுத்துன்னு போய்ட்டு அவங்க டேடி கிட்ட பேசுகிறாங்க. அதான் போயிட்டாங்கல்லப்பா விட்டுடலாம் அப்படின்றதே இல்லை. இன்னும் உயிருள்ள நாளெல்லாம் வெறும் மற்றவங்கள பற்றியே பேசுறது, மற்றவங்களுக்கு நீ எவ்வளோ கெடுக்க முடியுமோ நீ அவ்வளோ கெடுக்கணும்ன்ட்டு பார்த்துருந்தேன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம தரிசனம் நம்மளுடைய ஓட்டம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பாடுங்க, நம்ம ஓடினே இருக்கலாம். அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யோசேப்பு உடைய யாக்கோபின் குமாரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இந்த யோசேப்பை குழியில் தள்ளியாச்சு. யோசேப்பை வந்து அவன் கத்தின்னு இருக்கிறான், கதறின்னு இருக்கிறான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யார்? யாக்கோபின் பசங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்புறமா அவனுடைய பலவரணி அங்கேயே எடுத்துக்கொண்டு போயிட்டு அதை ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று குடும்பி. அந்த யாக்கோபுடைய பசங்க என்ன பண்ணாங்க, அந்த அங்கேயே அங்கோடு உள்ள அதை எதுன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தில் தோய்த்துட்டு துஷ்ட மிருகம் அவனை பீறி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் கெட்டதாக காமிச்சுன்னுக்கிறாங்க. அவனை யார்கிட்ட? அவங்க அப்பா கிட்ட. அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தப்பாக காமிச்சிட்டு இருக்காங்க. எப்போவுமே தப்பாக காமிக்கிறவங்க கேங்காக இருப்பாங்க பார்த்தீங்களா? யாக்கோபுடைய சகோதரர்கள் எத்தனை பேர்? யாக்கோபுக்கு டோட்டல் 13 பசங்க. அந்த 13ல் தீனால் வந்து கால்குலேட் ஆகலை. இந்த ஒரு சில இடத்துல சுச்சுவேஷனில் தான் அவங்க இது பண்ணுவாங்க. யோசேப்பு போக யார்? டோட்டல் 11 மெம்பர்ஸ் கேங்காக ஒருத்தனை குற்றம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக நிற்கும்போது அவன் கூட்டமாக தான் நிற்பாங்க. எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னா கூட கூட்டமாக கேங்காக தான் நிற்பாங்க பாரு. ஆனால் அந்த கேங்கு கூட ஆண்டவர் இருக்கிறது இல்லை. தனியாக எவன் இருக்கிறானோ அவன் கூட தான் நிற்பார். உண்மை எங்கே இருக்கோ அங்கே தான் அவர் நிற்பார். நம்ம என்னன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கலாம், நீ என்னன்னா நீ ஊழியம் பண்ணலாம், நீ பெரிய ஊழியம் பண்ணலாம், நீ சின்ன ஊழியம் பண்ணலாம், நீ ஊழியமே பண்ணாமல் இருக்கலாம். உண்மை எங்கே இருக்கோ அங்கே தான் இயேசு கிறிஸ்து இருப்பார். அங்கேயும் எடுத்துன்னு போயிட்டு ட்ரெஸ் எடுத்து காமிச்சுன்னுக்குறாங்க பாருங்கள். இவன் இப்படி பண்ணா, அவன் அப்படி பண்ணா, இவன் இப்படி இருந்தது. இன்றைக்கி உலகம் உன்னை இப்படி தான் பேசும். நீ ஒன்றுமே பண்ணலனா கூட உன்னை இப்படி தான் பேசும். பிகாஸ் you are not thinking like them. You do not
walk like them, so they will be always against us. உலகம் நம்மளை அப்படி தான் சொல்லும். ஆனால் இதில் குட் நியூஸ் என்ன தெரியுமா? ஆண்டவர் கூட்டங்களோடு கலந்து போவதில்லை. அதனால ஆண்டவர் அங்கே இல்லைன்ட்டு கூட நான் சொல்லலை. அவர் இருப்பார், பாடத்தை கற்றுத்தருவார். ஓகேவா? அப்போது அங்கேயும் போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு இது பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி டைம் உன்னுடைய வஸ்திரத்தை அவங்க பிடுங்கும் போதாகட்டும், உனக்கு மேலே இருந்த அபிஷேகத்தை அவங்க கெடுக்கிறதாகட்டும், மற்றவர்கிட்ட போயிட்டு அவங்க அசிங்கமாக காட்டுறதாகட்டும், அப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன தெரியுமா? யூ ஆர் பீயிங் வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் த லேம்ப். அந்த காட் இஸ் பிரிங்கிங் யூ ஹம்பிள்னஸ். உன்னை ஆண்டவர் தாழ்த்துறாரு. ஸோ யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ் தட் பீரியட். அந்த பீரியடை நீ எம்ப்ரேஸ் பண்ணணும். The period where you are rejected, the period where you are told that you have done something which you have not done. Embrace that period. அந்த சீசனை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றத விட we have to embrace the season. இது போய் காமிச்சோன்னா அவன் என்ன பண்ணானா, ஒரே ஐயோ என் உயிரே போயிடுச்சே, எனக்கு இருந்த ஒரே பிள்ளையே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வஸ்திரத்தை கலற்றி அழுதான். ஆனால் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. யார்கிட்ட நீ போயிட்டு அசிங்கம் பண்ணி காமிச்சியோ, யார்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு அவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சு காமிச்சாங்களோ, என்ன அந்த யோசேப்பை எங்கெல்லாம் அப்பா கிட்ட போயிட்டு என்னென்னலாம் பொய் சொல்லி அவனை அவமானப்படுத்தினாங்களோ, அதே யோசேப்பை அவர்கள் எங்கே பார்க்குறாங்க தெரியுமா? நெக்ஸ்ட்டு அவனை எங்கே பார்க்குறாங்க? அவங்க அப்பா கூட எது ஆதியாகமும் 46ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்வோன் ரதத்தை எல்லாம் அனுப்புகிறார், வண்டிகள் எல்லாம் அனுப்பி அவங்கள கூட்டின்னு வர சொல்கிறார். கூட்டின்னு வந்தோடனே அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், யோசேப்புடைய வஸ்திரத்தை போய் காமிக்கும் போது அவன் ஜஸ்ட் யோசேப்பு தான். ஆனால் ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க. யோசேப்பை அவர்கள் பார்க்கும்போது நெக்ஸ்ட் எப்படி பார்த்தாங்களாம்? ராஜாவாக பார்த்தார்கள், எகிப்து தேசத்தின் அதிபதியாக பார்த்தார்கள். ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, யாரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. யாரோ ஒரு டைம் கெச்சிச்சு அப்படின்றதுனால நீங்கள் நல்லவங்களா ஆகணும், நம்ம நல்லவங்களா ஆகணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஏதோ ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கணும், எனக்கு ஏதோ ஒரு தயவு கிடைக்கணும், என்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்றதுனால பொய் பித்தலாட்டம் செய்கிறவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. ஆண்டவர் டெஃபினட்டாக ஒரு ட்விஸ்ட் வைப்பார். இந்த ட்விஸ்ட்டில் நீ பார்க்கும்போது குழியில் தள்ளும் போது பார்க்குற நபர்களாக தேவன் அவர்களை அப்படியே வைக்க விட மாட்டார். ஒரு மனுஷன் மேலே ஆண்டவருடைய கண்ணு போச்சுன்னா அவர் ஒரு மனுஷனை குப்பையிலேருந்து உயர்த்துவார். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த டைமுக்கு ஏதோ உனக்கு தயவு கிடைக்கணும், ஏதோ உனக்கு நல்லதாகணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு என்ன பண்ணுற, நீ காசிப் நல்லா பண்ணுற. ஆனால் அந்த கேங்கோட ஆண்டவர் இருக்கிறது இல்லைன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உண்மை எங்கே இருக்கோ அந்த உண்மை இருக்கிற இடத்துல கண்ணு மூடின்னு சத்தியத்துக்கு நிற்கிறதுக்கு இன்றைக்கி ஜனங்களுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. மாறாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதே காசிப் தான், அதே காசிப். அவங்கள பற்றியே பேசுறது. நீ அன்னைக்கு அந்த உடையை எடுத்துன்னு போயிட்டு ஆட்டு கடாவின் ரத்தத்தில் தோய்த்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் யாக்கோபுடைய சகோதரர்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க. அடுத்த வாட்டி பார்க்கும்போது யோசேப்பா பார்க்கல, அவங்க அதிபதியாக பார்த்தாங்க, அவங்க காலில் விழுந்தாங்க. ஸோ யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க. இட் இஸ் வெரி பேட். தப்பாக பேசுறது ஏன் பேடுன்னு சொல்கிறேன்னா, உனக்கு இங்கே குழியில் தள்ளும் போது பார்க்கறதுக்கு இருக்கிற தைரியம் அவன் ராஜாவாக ஆகும்போது பார்க்கும்போது அந்த தைரியம் உனக்கு வராது. அசிங்கமாக இருக்கும் உனக்கு. ஏன் அந்த அசிங்கத்துக்குள்ளே நீயே போகிற? யார் இருந்தா என்ன? யாரையும் நம்ம டைம் கிடைக்கிறதுனால யாரோ பற்றி ஒருத்தர் காசிப் பண்ணுறது, இல்லாதெல்லாம் போட்டு கொடுக்குறது, இந்த கெட்ட எண்ணம் நம்மை விட்டு ஃபஸ்ட்டு நீங்கட்டும். நம்மளுடைய ஜாதிகளை விட்டு நீங்கட்டும். கெட்ட எண்ணங்கள் நம்முடைய ஆண்டவருடைய பேர் சொல்லி நம்ம அது சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுக்குள்ளே அது இருக்கக்கூடாது. மற்றவர்களை பற்றி அசிங்கமாக பேசுறது, அவங்கள தப்பாக காட்டி கொடுக்குறது,
அவங்களுடைய அபிஷேகத்தை எடுத்துன்னு போய் காமிச்சு பாரு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. ஊழியம் அப்படின்றது ஆண்டவர் கொடுத்துருக்கிற அழைப்பு. இதில் வந்து ஆன்சரபிள் நம்ம தான் பர்சனலாக ஆண்டவர் முன்னாடி நிற்கணுமே ஒழிய யாருக்கு முன்னாடி நம்ம நின்று ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்கக்கிட்ட போய் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம செய்கிறது ஊழியம் யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆச்சா? ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ட்விஸ்ட் வச்சுருந்தார் ஆண்டவர். ஸோ யாரையுமே டைம் கெட்ட கேப்பில் தப்பாக பேசுறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது பண்ணாதீங்க. அதை சொல்லியும் கொடுக்காதீங்க. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க, மற்றவங்க பற்றி தப்பாக பேசினா குஷியாக என்கரேஜ் பண்ணின்னு நல்லா கேட்டுன்னு இருப்பாங்க. அது பண்ணாதீங்க. அது வந்து கெட்ட எண்ணம் பிடித்த யாக்கோபின் பிள்ளைகள். யாக்கோபு இருந்த என்ன, இப்போ நம்ம சபைக்கு போனாலும் சபைக்குள்ளவே இருந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா சபைக்கு போயே வேஸ்ட்டு, ஊழியம் பண்ணியும் வேஸ்ட்டு. ஸோ நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வரட்டும். நம்ம அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரும்போது சின்ன விஷயத்தில் தான் ஆண்டவர் பார்க்குறது, பெருசு பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ், லேட்டர் ஃபெய்த்ஃபுல் இன் கிரேட்டர் திங்ஸ்.